الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا قال الله تعالى في شأن حبيبه تعظيم تكريم خبير وامرا أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وأزواجه وذرياته وأهل بيته وبارك وسلم. وقال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا بني أقم الصلاة وأمر بالمعروف وانهى عن المنكر واصبر على ما أصابك إن ذلك من عزم الأمور صدق الله العلي العظيم. وقال نبينا حبيبنا محمد مصطفى رسول الله صلى الله عليه وسلم أمسك عليك لسانك وليسعك بيتك صدق الله العلي العظيم صدق رسولنا النبي الكريم وبكي خطيئتك صدق رسول الله صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அல்ஹம்துலில்லாஹ். சகல கோடி படைப்பினங்களையும் படைத்து சதா காலமும் அந்த படைப்புகளுடைய தேவையை பூர்த்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல ஏகோன் அல்ல ஜல்லஷனஹு தஆலா ஒருவனுக்கே கோடான கோடி புகழ் உண்டாகட்டுமாக. மேலும் சத்திய தூதுவர் சன்மார்க்க போதகர் புரட்சி வித்தகர் பூமான் நபி பெருமான் மக்கத்து வேந்தர் மதீனத்து பேரரசர் நபிகள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனிதம் நிறைந்த பாக்கியமான உம்மத்தில் நமக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து அந்த உம்மத்தில் ஆக்கியிருந்து புரிந்தானே அத்தகைய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், நேசர்கள், குறிப்பாக இந்த புனிதமான மஜ்லிஸில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் இன்னும் வர இருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் உம்மத்தி முஹம்மதிய ஈமான் கொண்ட அத்துணை நபர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் கருணையும் கரிசனமும் ஈடேற்றமும் என்றென்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். சங்கை குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான பெருமக்களே, பாசத்திற்கும் நேசத்திற்கும் குறித்தான தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் எல்லாம் ஒரு புனிதமான கண்ணியம் நிறைந்த பரக்கத்து பொருந்திய ஒரு சபையில் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ்.
எல்லாருமே தன்னுடைய பொன்னான நாவுகளை என்ன செய்யுங்க, நல்ல விஷயங்கள் சொல்லும் போது பயன்படுத்தும். ஏன்னு சொன்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நம்முடைய பொருட்கள் எல்லாம் என்ன செய்யுது, ரப்பிடத்துல நமக்காக வேண்டி சாட்சி சொல்லுகின்றது. நாம் இருக்கக்கூடிய உட்கார்ந்துருக்கக்கூடிய சேரு, நாம் கீழ் உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த பிராஷ், அந்த பாய், ஃபேன், இது போன்ற ஒவ்வொரு பொருட்களுமே மறுமையில் அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் இந்த இடத்தில் இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை பற்றி, உன்னை பற்றியும் உன்னுடைய மார்க்கத்தை பற்றியும் ரசூலை பற்றியும் யா அல்லாஹ் பேசப்பட்டது. அதை இவர்கள் எல்லாம் செவிதாழ்த்தி கேட்டார்கள், யா அல்லாஹ் இவருடைய பாவங்களை மன்னித்துவிடு என்று ஒவ்வொரு பொருட்கள் நமக்காக வேண்டி ரப்பிடத்தில் மன்றாடுகின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த சபை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் பொருந்தி கொள்வார்களோ, ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வருவார்களோ, அந்த சபைதான் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த சபை என்று சொன்னார்கள். எந்த சபையில் அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றியும் இந்த மார்க்கத்தை பற்றியும் பேசப்படவில்லையோ, சம்பாஷணை செய்யப்படவில்லையோ, உரையாடவில்லையோ, அந்த சபை ஷைத்தானுடைய சபை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி இது ஒரு புனிதமான வாரம் வாரம் நம்முடைய மஸ்ஜித் என்ன செய்யப்படுது, நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் பயன்பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய விஷயத்தை நாம் எல்லாம் எத்தி வைக்க வேண்டும், கேட்டு அதன்படி அமல் செய்ய வேண்டும், பயன்பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்முடைய நிர்வாக சபையினுடைய இமாம் பிறந்தவர்களும் நமக்காக வேண்டி ஏற்பாடு செஞ்சு தர்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய இந்த அமல் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லா மக்களும் பயன்பெறக்கூடிய அமலாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. இந்த சபையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சபையையும் இந்த சபையை கூட்டியவர்கள் ஏற்பாடு செய்தவர்களும் இந்த சபைக்காக வேண்டி கலந்து கொண்ட அத்துணை நம்ம அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் ரஹ்மத்தும் நியாமத்தும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனுடைய உரையை நிறைவு ஆரம்பம் செய்கிறேன். சங்கை குறித்தான தாய்மார்களை, நாம் எல்லாம் முஸ்லீம்களாக, முஃமின்களாக, ஈமான்தாரிகள் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நியாமத்து. நம்ம ஆரம்பத்திலிருந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, இந்த நியாமத்து, இந்த அல்லாஹ் கொடுத்த இந்த ஈமானுடைய பாக்கியம் இருக்குதே, இத்தனையே நபிமார்கள் எல்லாம் கேட்டும் கிடைக்காத ஒரு பாக்கியம். ஹஸரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க, யா அல்லாஹ் பிந்தி வரக்கூடிய, அதாவது நம்முடைய உம்மத்தினுடைய தலைவராக திகழக்கூடிய பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் எனக்கும் வாய்ப்பு கொடு என்று ஹஸரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. தம்பி விளையாடதம்மா, அமைதியை கவனிங்க. மூஸா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் மூஸா அலைஹிஸ்ஸலாத்துல சொல்லிட்டான், யா மூஸா உங்களுடைய காலம் சென்று விட்டது, உங்களுடைய காலம் முடிஞ்சு போயிருச்சு, மீண்டும் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது என்று ஒரு நபிக்கு அல்லாஹ் சொல்லிட்டான். யா அல்லாஹ் அந்த உம்மத்துல எனக்கு மிகப்பெரிய நபி என்ற அந்தஸ்து வேணாம், மிகப்பெரிய ரசூல் என்று எனக்கு பதவி வேணாம், மிகப்பெரிய ஆட்சியாளர் என்ற எனக்கு பதவி வேண்டாம், அந்த உம்மத்தில் ஒரு நபர் என்ற ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருயா அல்லாஹ் என்று ஹஸரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க. அப்படிப்பட்ட மூஸா அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவங்க, கலீமுல்லாஹ், அல்லாஹ்வோடு அதிகம் பேசக்கூடிய நபி. தன்னுடைய செய்தியை எத்தி வைக்க வேண்டும் என்று சொன்னால், இல்ல அல்லாஹ்விடத்தில் பேச வேண்டும் என்று நினைத்து விட்டால் உடனே அல்லாஹ்வை சந்திக்க சென்றுடுவாங்க. மிகப்பெரிய உள்ள கட்டுப்பட்ட ஒரு மிகப்பெரிய நபி. அப்படிப்பட்ட மூஸா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல கேட்டும் கிடைக்காத பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க, யா அல்லாஹ் பிந்தி வரக்கூடிய உம்மத்தில் எனக்கும் வாய்ப்பு கொடு. அவர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தான். பின்னாடி ஒரு சமுதாயத்தினுடைய கடைசியா இருக்கக்கூடிய தஜ்ஜாலை ஒழிப்பதற்காக வேண்டிய கியாமத்துடைய அடையாளமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். வந்தாலும் கூட ஹஸரத் ஈசா நபிக்கு அல்லாஹ் தனி ஷரியத்தை, தனி மார்க்கத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை. முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் ஒரு நபராகத்தான் வருவார்கள். நம்முடைய ஷரியத்தை தான் பின்பற்றுவார்களே தவிர அவர்களுக்கு என்று அல்லாஹ் தனி ஷரியத்தை கொடுக்கல. இப்படி எத்தனையோ நபிமார்கள் எல்லாம் கேட்டும் கிடைக்காத அந்த ஈமானுடைய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கெல்லாம் கொடுத்திருக்கான எவ்வளவு பெரிய பாக்கியம், அல்ஹம்துலில்லாஹ். மனம் பூரிப்போட சத்தமா சொல்லுங்க. நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய பதிவேட்டில் பதிவு செய்யப்படுகின்றது.
நம்ம சொன்னோம் கேட்டோம் என்று இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் அமலில் கொண்டு வர வேண்டும் என்ற உறுதியான ஈமானோடு இந்த இடத்துல இருந்தீங்கன்னு சொன்னா நாம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடி பொழுதுக்கும் அல்லாஹ் மலக்குகளை கொண்டு நன்மைகளை பதிவு செய்து கொண்டே இருக்கின்றார். நாம எதுக்கோ வந்தோம், வார வாரம் மஜ்லிஸை கூட்டுறாங்க, நம்முடைய சொந்த பந்தங்கள்லாம் வர்றாங்க, ஏதோ பேசிட்டு போவோம், சந்தோஷமா கலாமலாம் இருந்துட்டு போவோம் என்ற நியத்தில் ஒருபோதும் தங்களுடைய தாய்மார்களே வந்துடாதீங்க. உறுதியான ஈமான் எப்படி வைக்க வேண்டும்? நான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இந்த மார்க்கத்துடைய செய்தியை கேட்க வந்திருக்கின்றேன். என்னுடைய செவியை அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பயானின் மூலியமா உள்வாங்கி என்னுடைய கல்வியில் வைத்துக் கொண்டு என்னுடைய உடல் அங்கங்கள் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் அதால் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருடைய அல்லாஹ் என்று ரப்பிடத்தில் நீங்கள் கையேந்தி இந்த நிய்யத்தில் நீங்கள் உட்கார்ந்து இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஒவ்வொரு பொழுதும் நன்மையாக ஆகிரும். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம்! அல்லாஹ் சாதாரணமான முறையில் நமக்கு செய்யக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் நன்மையாக தருகிறான். நம்முடைய அமலை பொறுத்து, நம்முடைய நிய்யத்தை பொறுத்து. ஹஸரத் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஸரத் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவங்க ஒரு சஹாபி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில வர்றாங்க. ஒவ்வொரு நாளும் சுபஹ் தொழுதுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி துஆவோ திக்ரு துஆல செஞ்ச பின்னாடி என்ன செய்வாங்க? திரும்பி உட்கார்ந்து சஹாபாக்கள்கிட்ட கேட்பாங்க, இன்னைக்கு யாராவது கனவுகள் கண்டீங்களா? அந்த கனவுனுடைய விளக்கத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி தருவாங்க. இன்னைக்கு யாராவது உடல் நலம் சரியில்லாம இருக்கிறாங்களா? அவர்களுக்கு நலம் விசாரிக்க ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்துடைய விஷயங்களை சஹாபாக்களுக்கு பயான் செய்வாங்க. யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்குதா சொல்லுங்க, அந்த சந்தேகத்தை தீர்த்து வைப்பாங்க. இப்படி ஒரு நாள் ஹஸரத் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. யா ரசூலுல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையில நான் இந்த உலகத்திலையும் சரி மறு உலகத்திலையும் சரி நான் வெற்றி பெற்றவனாக ஆகிறேன். அந்த விஷயம் நான் கடைபிடித்து இம்மைக்கும் மறுமைக்கும் நான் வெற்றிக்குரிய மிகப்பெரிய பாக்கியம் பெற்ற நற்செயல் பயன்பெற்ற சீதவியாக ஆக வேண்டும். அதுக்கு எனக்கு ஏதாவது சொல்லித்தாங்களே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அந்த உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபிக்கு 3 விஷயத்தை சொல்லி தர்றாங்க. இந்த சஹாபிக்கு 3 விஷயத்தை சொல்லி தர்றாங்க. இந்த 3ஐ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பற்றி பிடித்துக் கொண்டால் நீங்கள் இம்மைக்கும் மறுமைக்கும் மிகப்பெரிய வெற்றியானாக, பாக்கியம் பெற்றவனாக, மிகப்பெரிய சீதேவித்தனம் பெற்றவனாக ஆகிவிடுவீர்கள் என்று அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையான முறையில் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. கொஞ்சம் அமைதியா. அது முதலாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அம்சிக் அலைக லிசானக. ரசூலுல்லாஹ் சொன்ன வாசகம் என்ன தெரியுமா? அம்சிக் அலைக லிசானக, உங்களுடைய நாவிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தையை உங்களுடைய நாவை தாண்டி வந்து விடாமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. அப்படின்னா என்ன? நாம் பேசக்கூடிய அந்த பேச்சு அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பொருத்தமான பேச்சாக இருக்க வேண்டும். நாம் பேசிய பேச்சுக்கள் பாவம் செய்யக்கூடிய பேச்சாக ஆகிவிடக் கூடாது. நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு செயலும் அல்லாஹ்விடத்தில் பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்றன. சங்கை குறித்தான அல்லாஹ் நல்லடியார்கள், அருமையான பெருமக்களே, பாசத்திற்கும் நேசத்திற்கும் குறித்தான தாய்மார்களே, நம்முடைய நாவிலிருந்து ஏராளமான வார்த்தைகள் காலை எழுந்ததிலிருந்து நைட்டு படுக்கும் வரை ஏராளமான பேச்சுகளை பேசி தள்ளுறோமே தவிர அந்த பேச்சுகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் இந்த மார்க்கத்திற்கும் நமக்கும் உகந்தது என்று என்னைக்காவது எண்ணி பேசியிருக்கிறோமா? நினைச்சு பேசியிருக்கிறோமா? அதை தன்னுடைய சிந்தனையிலாவது ஒரு நாளைக்காவது கொண்டு வந்திருக்கிறோமா? பேசுறோம் பேசி தள்ளுறோமே தவிர அந்த பேச்சுகள் எல்லாம் பேச்சாத்தான் போகுதே தவிர அது ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அங்கீகாரத்தை அல்லாஹ்விடத்தில் தரஜாக்களை உயர்த்தக்கூடியதாக இல்லை.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்சிக அலைக லிசானக, உங்களுடைய நாவை நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய உறுப்புல 2 உறுப்பில், அதாவது உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய 2 உறுப்புகளை, அந்த 2 உறுப்புக்கும் எலும்பு கிடையாது, அந்த உறுப்புகளை நீங்கள் பேணி பாதுகாத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் மறுமையில் மஹ்ஷர் மைதானத்தில் நீங்கள் சொர்க்கம் செல்வதற்கு நான் பொறுப்புதாரியா ஆகிறேன் என்று சொன்னார். இந்த உலகத்துல உங்களுடைய நாவை நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 தாடைக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய நாவையும் 2 தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மர்மஸ்தானத்தையும் யார் இந்த உலகத்தில் பேணி பாதுகாத்து அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் அஞ்சி இந்த மார்க்கத்தின் வழிமுறையில் யார் வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்களுக்கு, சீதேவிகளுக்கு மஹ்ஷர் மைதானத்துல மறுமையில சொர்க்கம் செல்வதற்கு நான் அவர்களுக்கு பொறுப்புதாரியாக இருக்கிறேன் என்று சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர்! எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் ஒரு உறுப்புட என்ன செய்தான்? மன்றாடுதான். என்ன தெரியுமா? யார்கிட்ட சொல்லுங்க? நம்முடைய நாவுட்ட எல்லாருமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உறுப்பு என்ன செய்யுது? அந்த நாவிடத்துல நாக்கிடத்துல மன்றாடுது. என்ன சொல்லுது தெரியுமா? இன்னைக்காவது உன்னுடைய வாயை மூடி இருப்பா. ஒவ்வொரு நாள் நீ பேசி விட்டு உள்ள போய் அடங்கிடுற. ஆனா எல்லாத்தையும் பேசுனதுக்கு அப்புறம் எல்லாரும் என்னதான் போத்து மொத்தம் அடிச்சு நொறுக்குறாங்க. எல்லா அடியும் நாங்க தான் வாங்கிறோம், நீ வாய்க்குள்ள போய் மூடிக்கிற, அதனால உனக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று ஒவ்வொரு நாளும் நம்முடைய உடல் உறுப்புகள் நாவிடத்தில் முறையிடுகின்றன. அப்படிப்பட்ட இந்த நாவை யார் பேணி பாதுகாத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கம் செல்வதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் அக்பர்! அல்லாஹ் அக்பர்! நம்முடைய ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு செயலும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் இந்த மார்க்கத்திற்கும் நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கும் இம்மை வாழ்க்கைக்கும் வெற்றிக்குரிய செயலாக பேச்சாக இருக்க வேண்டும். ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தன்னுடைய நாவுல தன்னுடைய வாயில் என்ன செஞ்சுக்கிடுவாங்க? சின்ன சின்ன பொடி கூழாங்கற்கள் எடுத்து போட்டுக்கிடுவாங்க. என்ன காரணம் தெரியுமா? தன்னுடைய நாவிலிருந்து அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் ஏதாவது பிடிக்காத பேச்சு பேசுகிறனோ, இந்த மார்க்கத்துக்கு விரும்பாத அல்லாஹ் ரசூல் கோபப்படக்கூடிய ஏதாவது பேச்சு பேசிடுவீரனோ என்று பயந்து அஞ்சி ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சின்ன சின்ன பொடி கூழாங்கற்கள் இல்லை தன்னுடைய வாயில போட்டு அமைதியா திக்ர் செய்வார்கள். அல்லாஹ் அக்பர்! எந்த அளவுக்கு சஹாபாக்கள் தக்வா செஞ்சிருக்கிறாங்க. ஆனா நம்முடைய நாவுகள்லாம் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமான முறையில் இருக்குன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்முடைய இந்த பஜார்கள்ல நம்முடைய சொந்த பந்தங்கள் நம்முடைய உறவினர்கள் என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய கிருபையில காலையிலேயே சுபஹ் தொழுகிறதுக்கு முன்னாடியே வந்து உட்கார்ந்துடுறாங்க. அவங்களுக்கு சோறு தண்ணி எல்லாம் எப்படி கிடைக்குதுன்னு தெரியல. நைட்டு 10 மணி வரையும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. தன்னுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தின் பாதையில் செல்வதற்காக வேண்டி பேசுறாங்களே என்று கேட்டா இல்ல, அவனுடைய பலா, இவனுடைய பலா, தன்னுடைய பலா என்று ஊர் மக்களுடைய பலாவை கழுகிறார்களே தவிர தன்னுடைய மார்க்கத்திற்கு உகந்த செயலை தன்னுடைய பதிவேட்ல அல்லாஹ் ரசூல் பொருந்தி கொள்ளக்கூடிய நன்மையான காரியங்களை என்றாவது செய்திருக்கிறோமா? அதை பற்றி பேசியிருக்கிறா என்று கேட்டால் என்னைக்குமே பேசுறது கிடையாது. சரி, ஆம்பளைங்க தான் அப்படி இருக்கிறாங்க, பொம்பளைங்கெல்லாம் எவ்வளவு சூப்பராக இருக்கிறாங்க தெரியுமா? அல்லாஹ் அக்பர்! ஒரு 4 பொண்டுங்க ஒண்ணு கூடிட்டா போதும், அந்த ஊரே சந்தி சிரிச்சு போயிடும். நம்ம சொல்லல, அந்த பெண்களே சொல்றாங்க. அசரத்து, நீங்களும் தான் வாரம் பேசுறீங்க, மாசத்துல 4-5 வாரம் பயான் வச்சிடுறீங்க. இது இல்லாம பள்ளி இமாம்கள் ஹத்தீப்கள் என்ன செய்யறாங்க? ஜும்மா மேடையை பிடிச்சு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் இதற்காக வேண்டி நாள் பூரா குறிப்பெடுத்து விறுவிறுக்க தன்னுடைய எல்லா வேலைகளையும் விட்டுட்டு கத்தி பயான் பேசிட்டு தான் போறீங்களே தவிர யாருக்கும் எந்த அசரியத்தும் இல்லை, யாருக்கும் எந்த பிரதிபலிப்பும் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய உள்ளத்தில் கல்லா பல்ரான் அலா குலூபிஹிம் மா கானு யக்ஸிபூன்,
நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்தினுடைய ஒவ்வொரு துளிகளும் கரும்புள்ளிகளாக கல்புல பதிஞ்சு 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 ஒட்டுமொத்தமாக இந்த உள்ளத்தை, இந்த கல்வை கருமையான முறையில் சூழ்ந்து கொண்டு நம்ம என்னதான் பேசினாலும் சரி, என்னதான் மக்களுக்கு எத்தி வச்சாலும் சரி, என்னதான் காதல வாங்கினாலும் சரி, இந்த உள்ளத்தில் ஒரு துளி கூட உள்ள செல்றதில்லை. காரணம் கல்லாபல் ராணாலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன். நாம் செய்யக்கூடிய பாவத்தினுடைய கரை நம்முடைய உள்ளத்தில் கருமை உண்டாக்கி எந்தவித நன்மையும் செய்ய விடாமல் ஆக்கி விடுகிறது என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா அல்மரியாம் திருக்குர்ஆன்ல சொன்னான் என்று சொன்னால், எந்த அளவுக்கு நாம் எல்லாம் பாவத்துல மூழ்கி இருக்கிறோம். நம்முடைய நாவை எந்த அளவுக்கு பேணி பாதுகாக்க வேண்டும். இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல் யஸஅக பைத்துக, உங்களுடைய வீட்டை நீங்கள் விசாலமாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. ஹஸ்ரத் உக்பத் பின் ஆமிர் ரலியல்லாஹு மூன்று விஷயத்துக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றாங்க. முதல் விஷயம் என்ன? அம்சிக அலைக லிசானக, உங்களுடைய நாவை நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இரண்டாவது விஷயம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வல் யஸஅக பைத்துக, உங்களுடைய வீட்டை விசாலமா ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. இப்ப இதை பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய சர்டிபிகேட் கொடுத்துறாங்க. என்ன சர்டிபிகேட் தெரியுமா? வீட்டை பிரம்மாண்டமா கட்டலாம், பிரம்மாண்டமான ஹால் போட்டு, பிரம்மாண்டமான ரூம் போட்டு, பிரம்மாண்டமான பாத்ரூம் கட்டி, எல்லா மக்களும் தன்னுடைய பார்வை உயர்த்தி பார்த்து இப்படி ஒரு வீடு கட்டியிருக்கிறான் என்று மெச்சி பார்க்க வேண்டும் என்று தன்னுடைய வீடை கட்டிவதா? அதை சொல்லல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல் யஸஅக பைத்துக, உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் விசாலமாக்கிக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் விசாலமான முறையில் ஆக்கிக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில, சஹாபாக்களுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவங்களுடைய உள்ளம் எல்லாம் விசாலமான முறையில் இருந்துச்சு. உங்களுடைய உள்ளம் எல்லாம் விசாலமான முறையில் இருந்துச்சு. இப்படிதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில ஒரு சஹாபி பெண்மணி வர்றாங்க. வந்து ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலுல்லாஹ், நான் என்னை உங்களுக்கு அர்ப்பணமாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த சஹாபி பெண்மணி சொன்ன வாசகம் என்ன தெரியுமா? யா ரசூலுல்லாஹ், என்னை திருமணம் முடித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு விருப்பமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன் ரசூலுல்லாஹ்ட்ட இந்த சஹாபியுடைய பெண்மணி கேட்கிறாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வை திருமணம் செய்வது என்பது மிகப்பெரிய பாக்கியம். ரசூலுல்லாஹ்வை திருமணம் செய்து கொண்ட அந்த சஹாபி பெண்கள் இருக்கிறாங்களே, ஒட்டுமொத்த எல்லா மக்களுக்கும் தலைவியாக திகழக்கூடியவங்க, உம்மஹாத்துல் முஃமினீன், முஃமின்களுக்கெல்லாம் தாயாக திகழக்கூடியவர். இப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்து பெற்றவங்க. அப்படிப்பட்ட அந்த பதவியை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த சஹாபி என்ன கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வந்து, யார் ரசூலுல்லாஹ், என்ன திருமணம் முடிச்சுக்கிறீங்களா? ரசூலுல்லாஹ் ஆமா என்றா ஆமான்னு சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா அமைதியா இருப்பாங்க. அது அல்லாஹ்வுடைய கட்டளை வர வேண்டும் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் அமைதியா இருக்கிறாங்க. ஒரு சஹாபி எழுந்திருச்சு, யார் ரசூலுல்லாஹ், யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அந்த சஹாபி பெண்மணி எனக்கு திருமணம் முடிச்சு தர்றீங்களா, எனக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த சஹாபி இடத்துல ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இந்த பெண்மணியை திருமணம் முடித்துக் கொள்வதற்கு உங்களிடத்துல என்ன மகர் இருக்குது என்பதாக கேட்கிறாங்க, என்ன பொருள் இருக்குதுன்னு கேட்கிறாங்க. அதுக்கு அந்த சஹாபி சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னிடத்துல எதுவுமே இல்லை யா ரசூலுல்லாஹ், நான் ரொம்ப ஏழையான சஹாபி, வீட்டுல ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வாங்களேன். வீட்டுல போய் பார்த்துட்டு வராங்க, ஒண்ணுமே இல்லை. ஏதாவது இரும்பு ஜாமானாவது ஏதாவது இருக்குதா? தங்கை இல்ல, வெள்ளி இல்ல, திர்ஹம் இல்ல, தீனார் இல்ல. ஏதாவது இரும்பு பொருளாவது வச்சிருக்கிறீங்களா? மோதிரங்கிற மாதிரி ஏதாவது வச்சிருக்கிறீங்களா? அப்பொழுது அந்த காலகட்டங்கள்ல மோதிரம் என்பது தடை செய்யப்படல, அதாவது இரும்பால் செய்யப்பட்ட மோதிரங்கள் தடை செய்யப்படல. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி வந்து ஒரு இரும்பு மோதிரத்தை கொடுத்து, யார ரசூலுல்லாஹ், என்னிடத்துல இதுதான் யார ரசூலுல்லாஹ் இருக்குது. உடனே அந்த பெண்மணி இடத்துல அந்த மோதிரத்தை மகராக கொடுத்து ரசூலுல்லாஹ் அந்த இரண்டு சஹாபாக்களும் திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. இப்ப எதுக்காக வேண்டி சொல்ல வர்றோம்னு சொன்னா, எப்படிப்பட்ட நிலையில ஒரு சஹாபி அந்த பெண்மணியை திருமணம் முடிக்கிறாங்க, எதுவுமே இல்லை, இருந்த போதிலும் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபி பெண்மணிக்கு திருமணம் முடிக்க வைக்கிறான்னு சொன்னா, அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லை அவர்கள் கட்டுப்பட்டாங்க.
இன்னொரு சரித்திரம் இருக்குது. அதே போல ஒரு சஹாபி பண்ணி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, யா ரசூலுல்லாஹ், என்ன திருமணம் முடிச்சுக்கிறீங்களான்னு கேட்கும் பொழுது அந்த சஹாபியினுடைய பெண்மணி இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் சொல்ல அமைதியா இருக்கிறாங்க. இன்னொரு சஹாபி எந்திரிச்சு சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு அந்த பெண்மணியை திருமணம் முடிச்சுட்டாங்க என்று கேட்கும் பொழுது உங்களிடத்துல என்ன இருக்குதுன்னு கேட்கிறாங்க. அதுக்கு அந்த சஹாபி சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னிடத்துல அந்த சஹாபி பெண்மனுக்கு மகராக கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை, யா ரசூலுல்லாஹ், நானே ரொம்ப ஏழையா இருக்கிறேன், என்னிடத்துல எதுவுமே கிடையாது என்று அந்த சஹாபி சொல்றாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆன உங்களோட உள்ளத்துல ஏதாவது இருக்குதா என்று கேட்கிறாங்க. அப்படின்னா ஏதாவது நீங்க சூறாக்களை மனனம் செஞ்சிருக்கிறீங்களா? அதுக்கு அந்த சஹாபி சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் இன்ன சூறாக்களை மனனம் செஞ்சிருக்கிறாங்க. யா ரசூலுல்லாஹ், இந்த சூறாக்களை நான் மனனம் செஞ்சிருக்கேன் யா ரசூலுல்லாஹ். அப்படி என்றால் இந்த சூறாக்களை, இந்த அருள்மறையாம் திருக்குர்ஆனை, உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த குர்ஆனை இந்த பெண்மணிக்கு, இந்த மனைவிக்கு என்ன செய்யுங்க, மகராக கற்றுக் கொடுத்து நீங்கள் குர்ஆனை மகராக வைத்து நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு சொல்றாங்க. அதே போல அந்த சஹாபி திருமணம் முடிச்சு கொள்றாங்க. ஏன் சொல்றோம்னு சொன்னா, இன்னொரு சரித்திரம், ஒரு சஹாபி ஒவ்வொரு நாளும் சுபஹு தொழுதுட்டு வேகமா ஓடிடுவாங்க வீட்டுக்கு. சுபஹு தொழுதுட்டு வேகமா வீட்டுக்கு ஓடுறாங்க. இதை பார்த்த சஹாபாக்களுக்கு ஒரே குழப்பம். என்னடா இந்த சஹாபி ஒவ்வொரு நாளும் நாம் எல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய பயான்களை, நசீஹத்துகளை நாம கேட்கிறோம், இந்த சஹாபி மட்டும் வேகமா ஓடிடுறாரு, ரசூலுல்லாஹ்வுடைய சபையை புறக்கணிக்கிறாரா, ரசூலுல்லாஹ்வுடைய சபை என்ன செய்கிறாரு, புறக்கணிக்கிறாரா என்பதற்காக வேண்டி அந்த சஹாபி என்ன செய்யறாங்க, கேட்க வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், ஒவ்வொரு நாள் இந்த சஹாபி வேகமா ஓடிடுறாங்க, என்ன விஷயம்னு தெரியல. ஒரு நாள் அந்த சஹாபிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டு வர சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க அந்த சஹாபி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிட்ட கேட்கிறாங்க, தோழரே, ஒவ்வொரு நாளும் ஏன் தொழுது முடிச்ச கையோட வேகமா ஓடிடுறீங்களே, என்ன காரணம், என்ன ஆச்சு என்பதா கேட்கிறாங்க. என்னுடைய சபையை நீங்க புறக்கணிக்கிறாங்களா, ஏதாவது கோபமா என்று பணிவான முறை சூழ கேட்கிறாங்க. உடனே இந்த சஹாபி பெருமானார் சொல்றாங்க, இந்த சஹாபி சொன்ன வாசம் என்ன தெரியுமா, அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபி சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் சேர்த்தே 2 ஆடைகள் தான் இருக்குது. எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் சேர்த்து 2 ஆடைகள் தான் இருக்குது. நான் பள்ளிக்கு அந்த ஆடை உடுத்திட்டு வந்து தொழுகுவேன், தொழுதுட்டு வேகமா கொண்டு போய் என்னுடைய மனைவி இடத்துல கொடுப்பேன். அது வரைக்கும் என்னுடைய மனைவி எப்படி தெரியுமா இருப்பாங்க, என்னுடைய வீட்டுல ஒரு ஓரத்துல ஒரு பெரிய பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்துக்குள்ள இறங்கிடுவாங்க. தன்னுடைய மானத்தை மறைக்கக்கூடிய ஒரு குறைவான ஆடை உடுத்தி கொண்டு என்ன செய்வாங்க, அந்த பள்ளத்துக்குள்ள இறங்கி யாரும் பார்க்காத அளவுக்கு ஒளிந்து கொள்வாங்க. நான் வீட்டுக்கு வந்து அந்த துணி என்ன செய்வேன், கழட்டி கொடுத்துருவேன். அந்த துணியை என்னுடைய மனைவி போர்த்தி எடுத்து போட்டுக்கொண்டு அவர்கள் தொழுகை நிலைநாட்டுவார்கள், யா ரசூலுல்லாஹ். இப்படிதான் எங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு, யா ரசூலுல்லாஹ் என்று அந்த சஹாபி சொன்ன மாத்திரத்துல அல்லாஹ் அக்பர். எந்த அளவுக்கு சஹாபாக்கள் பொறுமையா இருந்தாங்க, எளிமையா இருந்தாங்க, வறுமையில் இருந்தாலும் கூட ஒருபோதும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் மறக்கல. எப்படிப்பட்ட நிலை வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய எந்த விஷயத்திலும் எந்த குறைபாடும் அந்த சஹாபாக்கள் வைக்கல. எல்லா கடமைகளையும் சரிவர நிறைவேற்றினாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டங்கள்ல பார்க்கும் பொழுது தன்னுடைய பொருளாதாரம் இல்லை, இவரிடத்துல செல்வ செழிப்பு இல்லை, இவரிடத்துல காசு பணம் இல்லை என்பதற்காக வேண்டி எந்த தலாக்கோ, எந்த ஹுலாவோ, எந்த மனைவியும் தன்னுடைய கணவன் என்ன செய்யல, பிரிஞ்சு போகல. நான் பார்க்கிறோம்ல, அந்த சஹாபி ஒரே ஒரு மோதிரத்தை கொடுத்து அந்த பெண்ணை திருமணம் முடிக்கிறாங்க. மற்றொரு சஹாபி
அல்லாஹ்வுடைய அருள்மறையாம் திருக்குரானை கற்றுக் கொடுத்து அந்த சஹாபியை பின்ன மணமுடிக்கிறாங்க. இன்னொரு சஹாபி தன்னிடத்துல வேற எந்த ஆடையுமே இல்லை, ஒரே ஒரு ஆடை தான் இருக்கிறது, அது தானும் பயன்படுத்துறாங்க, தன்னுடைய மனைவியும் பயன்படுத்துறாங்க. அந்த மனைவி என்ன செய்யல, நீ எதுக்குமே லாய்க்கு இல்ல, வறுமையில் இருக்கிற என்று அந்த பெண்மணி என்ன செய்யல, இந்த சஹாபி பெண்மணி தன்னுடைய மனைவியை கணவனை தூக்கி வீசல. அல்லாஹ் ரசூலை பொருந்தி கொண்டு அவன் தன்னுடைய கணவனோடு சேர்ந்து வாழ்ந்தாங்க. ஆனா இப்ப பார்க்கிறோம், ஒரு கேஸ் ஒண்ணு ஒரு ஃபைல் பண்றாங்க. அந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா, தன்னுடைய கணவனிடத்திலிருந்து டைவர்ஸ் வேணுங்கிறாங்க. தன்னுடைய கணவனிடத்திலிருந்து டைவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் கொடுக்குறாங்க. என்னம்மா என்ன ஆச்சு, எதற்காக வேண்டி உங்களுடைய கணவனை நீங்க விவாகரத்து செய்ய விரும்புறீங்க என்று கேட்கும் பொழுது அந்த பெண்மணி சொன்ன வாசகம் என்ன தெரியுமா, என்னுடைய கணவன் என்னை எங்கேயுமே சினிமாவுக்கு அழைச்சிட்டு போறதில்லை, என்னை பீச்சு பார்க்கு அழைச்சிட்டு போறதில்லை, என்னை பெரிய பெரிய சினிமா மாலுகளுக்கு பெரிய பெரிய பார்க்குக்கு அழைச்சிட்டு போகல, எல்லாரும் மாதிரியும் இன்னும் பைக்கில் வச்சு சுத்தல, எனக்கு ஆடம்பரமான ஒவ்வொரு நாளைக்கு நான் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் கொடுத்துறதுக்கு எனக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி தரல, ஒவ்வொரு பண்டிகைக்கும் போடுறதுக்கு ஒவ்வொரு விசேஷமான ஆடைகள் எனக்கு வாங்கி தரல, இப்படிப்பட்ட கணவன் எனக்கு தேவையில்லை, நான் உடனே டைவர்ஸ் பண்றேன், எனக்கு டைவர்ஸ் கொடுங்க அப்படின்னு என்ன செய்யுது அந்த பெண்மணி, விடுதலை கொடுங்க என்று தன்னுடைய கணவனிடத்திலிருந்து விவாகரத்து பெறுவதற்காக வேண்டி கோர்ட்லையும் ஜமாத் சபையில் என்ன செய்யறாங்க, பதிவு செய்யறாங்க. அல்லாஹ் அக்பர். எந்த அளவுக்கு நம்முடைய சமுதாயத்துல நம்முடைய பெண்களிடத்துல மார்க்கம் எந்த அளவுக்கு எடுபட்டு போயிருக்குன்னு பாத்தீங்களா? எதை பொருந்தி கொண்டு சஹாபா பெண்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. தன்னுடைய கணவனிடத்தில் உண்மை இல்லை என்று தெரிந்தாலும் கூட அல்லாஹ் நமக்கு இது மட்டும் இல்ல, நம்முடைய வாழ்க்கையின் எஞ்சிய பகுதிகள் நிறைவாக தருவான் என்பதை உறுதியான ஈமான் கொண்டு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அதன் காரணமாக அல்லாஹ் அவருடைய வெற்றியான வாழ்க்கையை அல்லாஹ் வச்சான். எந்த நேரத்திலும் நம்முடைய ஹதீஸினுடைய ஒட்டுமொத்திய வாழ்க்கையை திரும்பி பார்த்தாலும் கூட தன்னுடைய கணவனிடத்திலிருந்து எந்த சஹாபா பெண்களும் தன்னுடைய கணவன் பொருளாதாரத்துல தங்கி இருக்கிறாரு, ஒரு காசு பணம் இல்லாம இருக்கிறாரு, அதற்காக நான் டைவர்ஸ் கொடுக்குறேன், ஹுலா கொடுக்குறேன், தலா கொடுக்குறேன், எந்த சஹாபி பெண்களும் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து நிக்கல. ஆனா நம்முடைய சமுதாயத்துல நம்முடைய பெண்களிடத்துல அதிகமான முறையில் இது காரணம் காட்டியே காசு இல்லை, பணம் இல்லை, செல்வ செழிப்பு இல்லை என்பதற்காக வேண்டி உதறி தள்ளக்கூடிய ஒரு நிலை நம்முடைய சமுதாயத்தில் இணைந்து காணப்படுது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு பெண் ஒரு ஆண் இருவரும் சேருவது என்பது ரப்புடைய கையில இருக்குது. இதற்காக வேண்டி எவ்வளவு பாடுபடணும். ஆண்களுக்கு சரியான முறையில மனப்பெண்கள் அமையல, பெண்களுக்கு சரியான முறை ஆண்கள் அமையல, எப்படியே சேர்ந்து வந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள்ல கைகூடாம போயிருது. இவரிடத்துல பேங்க் பேலன்ஸ் இல்ல, இவரிடத்துல சொத்து சுகம் இல்ல, இவரிடத்துல கை நிறைய வருமானம் இல்ல, இவர் வெளிநாட்டு மாப்பிள்ளை இல்ல என்று ஏதோ ஒரு சப்ப காரணங்களை சொல்லி எல்லாம் மணமகன்களை உதறி தள்ளக்கூடிய ஒரு நிலைமை நம்முடைய சமுதாயத்தில் இணைந்து காணப்படுது. இது ஒரு புறம் இருந்தாலும் வரதட்சணை என்ற கொடுமை அதிகமான முறையில் இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படி எந்த ஒரு சூழ்நிலையும் கூட அல்லாஹ் நமக்கு இது கொடுத்திருக்கிறான், இதிலிருந்து நாம் பொருந்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வல் யஸஅக பைதுக, உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் விசாலமாக்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் விசாலமாக்கிக் கொள்ளுங்கள். அன்சாரி சஹாபாக்கள் முஹாஜிர் சஹாபாக்கள் மதீனாவுக்கு வந்த பின்னாடி தன்னுடைய சொத்துல இருக்கக்கூடிய பாதியை பிரிச்சு கொடுத்தாங்க. 2 மனைவி ஒரு மனைவி தலா கூட்டு அவங்களுக்கு மனமுடிச்சு கொடுத்தாங்க. தன்னுடைய விவசாயத்துல பாதியை கொடுத்தாங்க, தன்னுடைய வியாபாரத்துல பாதியை கொடுத்தாங்க. இப்படி வலவு காணத்தையும் ஹசாசா எல்லாத்தையும் அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி விட்டு கொடுத்தாங்க. அதன் காரணமாக சஹாபாக்கள்லேயே ரசூலுல்லாஹ்க்கு மிகவும் பிரியமான சஹாபாக்கள் அன்சாரி சஹாபாக்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்படிப்பட்ட நிலை வந்தாலும் சரி, அல்லாஹ் நமக்கு இந்த வாழ்க்கை என்பது சொற்ப காலம்தான். இந்த வாழ்க்கையில சில கஷ்டம் இருந்தாலும் அல்லாஹ் கஷ்டத்திற்கு பிறகு லேஸ், அதன் மூலம் அதன் வெற்றியை தருவான் என்பதுதான் அல்லாஹ் அருள்மறையாம் திருக்குர்ஆன் சொல்றான். கொஞ்ச காலம் கஷ்ட நஷ்டம் இருக்கலாம், ஆனால் நம்முடைய கஷ்ட நஷ்டம் என்பது நம்முடைய வாழ்க்கை ஒட்டு மொத்தமாக அல்லாஹ் ஆக்கி வைக்க மாட்டான். எப்ப தெரியுமா?
நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய உயிரிலும் உடலிலும் ஈமான் முழுமையான முறையில் வந்து விட்டால், தொழுகையை சரிவர பேணி தொழுது விட்டால், அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியா நிறைவேற்றி விட்டால், நன்மையான காரியங்களுடைய வாழ்க்கையை நிறைவேற்றி விட்டால் நாம் தான் வெற்றியார் என்பதாக அண்ணன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மூன்றாவதாக ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? வப்கி ஹதியத்தக, உங்களுடைய பாவத்தை நினைத்து அழுகுங்கள், அதிகமாக அழுகுங்க. முந்தி ஒரு காலகட்டங்கள்ல எல்லாம் பெண்கள்லாம் எதையாவது ஒரு அல்லாஹ் ரசூலை பத்தி சொல்லிட்டோம்னு சொன்னா கண்கள்லேருந்து கண்ணீர் தார தாரையா கொட்டும். ஏதாவது அல்லாஹ் ரசூலை பத்தி பேசிட்டோம்னா கண்கள்ல இருந்து கண்ணீர் தார தாரைய கொட்டும். ஆனா இப்பயும் தான் அழுகுறாங்க. எதை தெரியுமா பார்த்து அழுகுறாங்க? சீரியலை பார்த்து அழுகுறாங்க, நாடகத்தை பார்த்து அழுகுறாங்க. நல்லா இருந்தாலே இப்பதானே ஆஸ்பத்திரியில இருந்து வந்தா, புடிச்சு தள்ளி விட்டானே, மாடியில இருந்து தூக்குல போட்டு தொங்க விட்டானே, கழுத்துல சுருக்கு வச்சுட்டாலே, இவெல்லாம் நல்ல மாமியாலா வந்துட்டா, மருமகளை பாரு மாமியால கொள்றதுக்கு என்று வருத்தப்பட்டு கவலைப்பட்டு துக்கப்பட்டு, எதுக்கு தெரியுமா துக்கப்படுறாங்க? நாடகத்தை நினைத்து. அவர்கள் துக்கப்படுவதோ கவலைப்படுவதோ அச்சப்படுவதோ சொர்க்கத்தை நினைத்து அல்ல, மர்மையினுடைய வாழ்க்கை நினைத்து அல்ல. அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். யார் உண்மையான அறிவாளி தெரியுமா? இந்த உலகத்தில் நிறைய படித்து நிறைய அங்கீகாரம் வாங்கி வெளிநாடுகள் எல்லாம் சென்று எல்லா விதமான டிகிரி வாங்கி இந்த உலகத்துல பேரும் புகழோடு வாழக்கூடிய ஒரு மனிதர் தான் அறிவாளி என்று நினைச்சா சத்தியமா அவர் அறிவாளி கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் கையிஸ் மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். மௌத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது, மன்னரை வாழ்க்கை இருக்குது, மர்மை வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கைக்காக வேண்டி யார் சரியான முறையில் சேகரம் சேஃப்டி பண்ணி வச்சிருக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான அறிவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட என்னுடைய நல்லடியார்களே. அல்லாஹ் நம்மள எல்லாம் எப்படி தெரியுமா கூப்பிடுறான்? ஈமான் கொண்ட என்னுடைய நல்லடியார்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை தக்வா செய்யுங்க. வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகதின், மன்னரை வாழ்க்கைக்காக வேண்டி மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி நீங்க என்ன சேர்த்து வச்சிருக்கிறீங்க என்பதா அல்லாஹ் அருள்மறையாம் திருக்குறான்ல கேட்கிறான். நாம எல்லாம் சொல்லுவோம், என்னுடைய 7 தலைமுறைக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? சொத்து சேர்த்து வச்சிருக்கிறேன், பேங்க்ல பேலன்ஸ் நிறைய சேர்த்து வச்சிருக்கிறேன், என்னுடைய லாக்கர்ல நிறைய சேலைகளையும் புடவைகளையும் இன்றைக்கு என்னுடைய கணவன்கிட்ட அடிச்சு புனிங்கி ஒவ்வொரு தேவைக்கும் போகும்போதும் ஒவ்வொரு விசேஷத்திற்கும் கண்டிப்பா வாங்கி தாங்கன்னு சொல்லி அடம் முடிச்சு சேலை பீரோ நிறைய சேலையை புகுத்தி வச்சிருக்கிறேன், லாக்கர் நிறைய என்ன செஞ்சு நகை வச்சிருக்கிறேன் என்று நாமெல்லாம் சொல்லுவோம். இதுவெல்லாம் அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது. இது அல்லாஹ் கேட்க மாட்டான். உன்னுடைய வாழ்க்கைக்காக வேண்டி, உன்னுடைய நன்மையினுடைய பட்டோலைக்காக வேண்டி நீ என்ன சேர்த்து வச்சிருக்கிற? நாம் எல்லாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய சேஃப்டி என்பது பொருளாதாரத்தை தான் சேஃப்டி பண்றோமே தவிர நம்முடைய நன்மைகளையும் அல்லாஹ்வுடைய அந்த தரஜாக்களை மென்மேலும் பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி எந்த விதத்தில் நாம் என்ன செய்யல முயற்சி செய்யல. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நன்மைக்காக வேண்டி யார் முந்தி செல்கிறார்களோ, சாரிவு இலா மகபிரத்தின் மிர் ரப்பிக்கும், நன்மைக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பரக்கத்திற்காக வேண்டி யார் விரைந்து வருகிறார்களோ அவர்கள்தான் சுவர்க்கவாசிகள், அவர்கள்தான் நன்மையை பெற்றுக் கொண்டவர்கள், அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய முழுமையான பரக்கத்திற்கு சொந்தக்காரர் என்பதாக அருள்மறையாம் திருக்குறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்கின்றான். இப்படி நம்முடைய வாழ்க்கையில பாவம் என்பது நிறைய காணப்படுது. நம்முடைய வாழ்க்கையில நிறைய பாவங்கள் காணப்படுது. இப்படிதான் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து சஹாபாக்களுக்கு பயான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி பயான் செய்யும் போது ஒரு நாள் நரகத்தை பத்தி சொல்றாங்க, ஒரு நாள் நரகத்தினுடைய வேதனையை பத்தி, உஷ்ணத்தை பத்தி, கொடுமையை பத்தி, அதனுடைய கடுமையை பத்தி சஹாபாக்களுக்கு எத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அதனுடைய உஷ்ணத்தை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒட்டுமொத்த நரகத்தினுடைய 100ல் 1 பங்கு தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா
மக்களும் பயன்படுத்தக்கூடிய சூரியனாக இருந்தாலும் சரி, நம்முடைய நெருப்பாக இருந்தாலும் சரி, எல்லா நெருப்பும் நரகத்தினுடைய 100% தான் நாம் எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறோம், வெப்பத்தை நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். நம்ம சாதாரண முறையில் ஒரு சிகர் லைட் லேட்டஸ்டா பார்த்தா நம்மளால தாங்க முடியல, லேசா அந்த ஊதுபத்தி பட்டா நம்மளால தாங்க முடியல. நம்ம வீட்டு பெண்கள் அடுப்படியில சால்னா செய்யும் போது, ஏதாவது செய்யும் போது அந்த சட்டியிலேருந்து என்ன தெரிச்சிருச்சு சொன்னா அந்த கொடி கையெல்லாம் புரிஞ்சு போயிருது. சாதாரண இந்த உலகத்தினுடைய உஷ்ணத்தை நம்மால் தாங்க முடியவில்லை. ஆனால் ஒட்டுமொத்த நரகத்தினுடைய 99% எவ்வளவு கடுமையாக இருக்கும். அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நரகத்தினுடைய உஷ்ணத்தை வாங்கி 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 ஒட்டுமொத்த நரகமே கருமையான முறையில் கருப்பு நிறமாக சூழ்ந்து கொண்டது. அங்க எந்த ஒரு வெள்ளையுமே பார்க்க முடியாது. இப்ப நம்ம வீட்லயே தொடர்ந்து அடுப்படியில் நெருப்பு எரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா இந்த செவரு பூரா என்ன ஆயிரும், இப்போ டைல்ஸ் போட்டிருக்கிறாங்க. முந்தி ஒரு காலகட்டங்கள்ல அந்த சிமெண்ட் செவரில் அந்த பக்கம் பூரா கரியா போயிடும். அதுபோல ஒட்டுமொத்த நரகமே நரகத்தினுடைய அந்த உஷ்ணத்தின் காரணமாக கருமையான முறையில் ஆயிருச்சு. இன்னும் ரசூலுல்லாஹ் அந்த நரகத்தினுடைய உச்சபட்ச வேதனை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நரகத்தினுடைய மூச்சு காற்று ஒரு புறம் இருந்தாலும் நரகத்தினுடைய புகை, நரகத்தினுடைய உஷ்ணம் அல்ல, நரகத்தினுடைய கொடுமை அல்ல, நரகத்தினுடைய அந்த கடுமை அல்ல, நரகத்தினுடைய அந்த புகை மனிதனுடைய உடலில் ஒரு முறை பட்டுவிட்டால் மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய உள்ளிருக்கக்கூடிய அந்த எலும்பும் கரைந்து, அந்த எலும்பு மட்டுமல்ல, எலும்பில் இருக்கக்கூடிய நம்ம ஆட்டில் என்ன செய்வோம், அந்த எலும்புல இருக்கக்கூடிய அந்த மூளை எடுத்து சாப்பிடுவோமோ, பிள்ளை கொடுப்போமோ இல்லையா, அதுபோல நம்முடைய எலும்பில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சை அதை கருத்து விடும், அதை உருக்கி விடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர். எந்த அளவுக்கு நரகத்தினுடைய அந்த புகைக்கு இவ்வளவு பெரிய சக்தியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்னு பாருங்க. எவ்வளவு பெரிய கடுமையான ஒரு கொடுமை நிறைந்த நரகமா இருக்கும். இதை பார்த்த சஹாபாக்கள், கேட்டிருந்த சஹாபாக்கள் எல்லாமே தேம்பி தேம்பி அழக்கூடிய ஒரு நிலையில ஆயிட்டாங்க. அவங்களுடைய முகமெல்லாம் மாறி போயிருச்சு. இதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நரகத்தை நினைச்சு பயப்படுறீங்களா, நரகத்தை நினைச்சு பயப்படுறீங்களா, உங்களுடைய தொழுகையை நீங்கள் சரியான முறையில் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள், உங்களுடைய நாவை நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் விசாலமாக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்த பாவத்திற்காக வேண்டி அல்லாஹ் இடத்துல அதிகம் கண்ணீர் விட்டு அழுகுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்முடைய கண்கள், எந்த கண்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி அஞ்சியதோ பயந்து அழுகுதோ, அப்படிப்பட்ட கண்களை, அப்படிப்பட்ட உடலை அல்லாஹ் ஒருபோதும் நரகத்தை கொண்டு வேதனை செய்ய மாட்டான் என்று அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் அக்பர். அப்படி நன்மையான காரியங்கள் அதிகம் செய்யணும். அதே சமயத்துல பாவத்தை விட்டும் அல்லாஹ்விடத்துல முழுமையான முறையில் தவிர்ந்து கொள்வதற்கு ரப்பிடத்துல துஆ செய்யணும். ஒவ்வொரு நாளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்துல அதிகம் பாவம் மன்னிப்பு தேடுவாங்க. யாருக்காக தெரியுமா? தனக்காகவா? ரசூலுல்லாஹ்காகவா? ஏன் ரசூலுல்லாஹ்காக கேட்கல தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அருள்மறையாம் திருக்குர்ஆன்ல சொல்றான், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாவமே செய்யாத நபி, பாவம் என்றே என்னவென்று தெரியாத நபி. அப்படிப்பட்ட நபி அல்லாஹ் நீங்கள் முன்பின் செய்த எல்லா பாவத்தையும் மன்னித்து விட்டு என்று ரசூலுல்லாஹிக்கு அல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுக்கிறான். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் நமக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்றாங்க. நாம இன்னைக்காவது நம்முடைய பாவத்தை நினைச்சு இஸ்திக்பார் செஞ்சிருக்கிறோமா? நாம் செய்த பாவத்திற்காக இன்னைக்காக அல்லாஹ்விடத்துல கையேந்தி அழுது துஆ செஞ்சிருக்கிறோமா? நம்முடைய கண்ணில் இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு கண்ணீர் துளியும் ரப்பிடத்தில் முறையிட வேண்டும். யா அல்லாஹ், இந்த அடியான் உனக்காக வேண்டி யா அல்லாஹ் அழுதான். யா அல்லாஹ், இந்த பெண்மணி இரவு நேரத்தில்
தஹஜ்ஜுடைய நேரத்தில் எல்லாரும் நடுநிசையில் உறங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கடுமையான அந்த குளிர் நேரத்திலும் கூட எழுந்து உனக்காக வேண்டி ஒளி செய்து நல்ல முறையில் ஒளி செய்து 2 ரகாத் 4 ரகாத் யா அல்லாஹ் உனக்காக வேண்டி தக்பீர் கட்டி தொழுது உன்னிடத்தில் இறையஞ்சினான் யா அல்லாஹ், இறையஞ்சினான் யா அல்லாஹ், இவருடைய பாவத்தை மன்னித்து விடு என்று நாம் தொழுத தொழுகை தஹஜ்ஜுடைய தொழுகை நாம் செய்த பாவ மன்னிப்பு ரப்பிடத்தில் முறையிடுகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படி எல்லா விதமான நல்லமல்களுக்கும் செய்வதற்கும் அல்லாஹ் நமக்கு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். ஆனால் இந்த நல்லமல்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இல்லை. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனாருக்கு நிறைய உபதேசங்கள் செய்யறாங்க. அதுல 4 உபதேசங்கிற சொல்றாங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனாருக்கு என்ன செய்யறாங்க, சொல்லி தர்றாங்க. இந்த 4 விஷயங்களை உடைய வாழ்க்கையில பின்பற்றினா சொன்னா நீ இம்மை மறுமைக்கு நீ வெற்றி பெற்றவன ஆயிருவ, அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்றவன ஆயிருவன்னு சொல்லி தர்றாங்க. முதல் விஷயம் என்ன தெரியுமா? யா புனைய அகிமி ஸலாத்த, நீங்கள் தொழுகையை சரிவர நிறைவேற்றுங்கள். தொழுகை என்பதை சரியான முறையில் நிறைவேற்றணும். பாங்கு சொல்லப்பட்டு விட்டதா உடனே ஒளி செய்து விட்டு இருக்கிற வேலையை அப்படியே ஓரமா போட்டு விட்டு என்ன செய்ய 2 ரக்காத் அவர் அந்த வக்துடைய தொழுகையை சரியான முறையில தொழுதுறணும். தள்ளி அந்த வக்து நேரத்துல தொழுதாலும் கூடுமானது, இருந்தாலும் தொழுகையை தொழுவது என்பது ஒரு புறம், தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றுவது என்று ஒரு புறம். ஆனால் இந்த அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது என்ன தெரியுமா? சரியான முறையில் அந்த முதல் வக்தில் நிறைவேற்றுவதுதான் ஆக சிறந்தது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இரண்டாவதா ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வஅ்முரு பில் மஅரூஃப், நன்மை ஏவுறது, நன்மையை ஏவுறது. முந்தி ஒரு காலகட்டங்கள்லாம் நன்மையான காரியங்கள்லாம் சொன்னா ஏத்துக்குருவாங்க. ஆனா இப்பெல்லாம் என்ன செய்யறது இல்ல, நன்மையை சொன்னா வந்துட்டாரு, இவருக்கு ஒரு பெரிய வேலை இல்லை, விளக்கம் சொல்ல வந்துட்டாரு, எங்களுக்கு உபதேசம் வந்துட்டாரு, என்ன செய்யறாங்க, நம்மளே ஏசி பேசுறாங்க. அப்படியே தன்னுடைய பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செஞ்சாலும், போமா உன் வேலையை பார்த்துட்டு போ, அத்தா ஒரு போ, இல்ல செய்யாத, போப்பா உனக்கு வேற வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய பெற்றெடுத்த பெற்றோர்களை ஈரணமாக பேசக்கூடிய ஒரு நிலை. எல்லோரும் தன்னுடைய பெற்றோர்களுக்கு மரியாதை சரியான முறையில கொடுக்கணும்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். அவருடைய சக்கராத்துடைய நேரத்தில் சரியான முறையில் அல்லாஹ் அவருடைய ரூஹை பிடிக்க மாட்டான். கடுமையான வேதனை இருக்குது, கடுமையான வேதனை இருக்குது, அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த வேதனையை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது, எப்படி முள் வேலியில துணியை போட்டு இழுக்கும் போது அந்த முள் வேலியில் அந்த துணி சிக்கி கொண்டு சரியான முறையில் இழுப்பதற்கு வராமல் எப்படி மாட்டிக்கொண்டு அந்த துணி சிக்கி கொண்டு அழுகுமோ, அதாவது கிழிந்து போகுமோ, அதுபோல இந்த உடலை விட்டும் பிரியக்கூடிய அந்த ரூஹு, தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களை மதிக்காத அந்த ரூஹை அல்லாஹ் கடுமையான முறையில் வேதனை செய்வான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட நிலையெல்லாம் அல்லாஹ் நம்மை விட்டு பாதுகாத்து, மூன்றாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வன்ஹானில் முன்கர், பாவமான காரியங்களை விட்டு தவிர்ந்து கொள்வது, நல்ல விஷயங்களை ஏவுறது, தீமையை விட்டு தவிர்ந்து கொள்றது. நான்காவது ரசூல் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஒஸ்பிர் அலா மா அஸாபக, உங்களுக்கு வரக்கூடிய எல்லா துன்பங்களையும் நீ என்ன செய்யுங்க, பொறுத்து கொள்ளுங்கள், அதிலிருந்து நீங்கள் பொறுமை காத்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய அந்தஸ்தையும் மிகப்பெரிய கூலியும் வைத்திருக்க என்பதாக ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனாருக்கு உபதேசம் செய்றாங்க. இந்த செய்தியை அல்லாஹ் லுக்மான் சூரா என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் 21வது ஜுஸ்ல அல்லாஹ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறான். இப்படி நாம் எல்லாம் ஒன்று கூடி இருக்கக்கூடிய நோக்கம் நன்மையான காரியங்களை கேட்டு அது உள்வாங்கி நம்முடைய வாழ்நாளின் முழுவதும் அமல்ச்சி இதற்காக தான் ஒன்று கூடி இருக்கிறோம். ஏதோ ஒன்றும் ஏதோ போனோம் ஏதோ பேசுறாங்க என்ற அந்த நிலை இல்லாமல் நாம் சொல்லக்கூடிய எல்லா செய்தியும் உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இம்மைக்கும் மறுமைக்கும் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக, சீதைத்தனமானவர்களாக, பாக்கியம் பெற்றவர்களாக, பரக்கத்தும் ரஹமத்தும் குறைவில்லாம் நிறைவாக பெற்றவர்கள் அல்லாஹ் நம்முடைய வாழ்வில் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. எதை சொன்னோம் எதை கேட்டோமோ அதனுடைய வாழக்கூடிய நல்ல தூபிகள் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். ஆமீன் ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். ஸலாமுன் அலல் முர்ஸலீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.